ஹாய், திஸ் இஸ் பிரியங்கா. வெல்கம் டு இமா ஹவுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் டெசர்ட். ஸோ இந்த ப்ரெட்டை வச்சு எப்படி ஒரு சூப்பரான பிரெட் டெசர்ட் செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தலாம். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி அண்ட் கொஞ்சம் பேருக்கு தான் இந்த ரெசிபியை பற்றி தெரியும். ஸோ மீதம் உள்ளவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ப்ரெட் டெசர்ட் ரெசிபிக்கு நான் ஒரு 6 ப்ரெட்டை எடுத்திருக்கேன். இது போதுமானது தான். இந்த 6 ப்ரெட்டுலேயும் சைடில் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், நைஃப் வச்சு எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுறேன்னு. ஸோ இதே மாதிரி பர்ஃபெக்டாக நீங்களும் ப்ரெட்டோடைய சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய ப்ரெட்ஸோடைய சைட்லலாம் எவ்வளோ நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன்னு. ஸோ இதே மாதிரி நம்மளும் பர்ஃபெக்டாக இந்த ரிமைனிங் இருக்கிற 3 ப்ரெட்லையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருந்த இந்த 6 ப்ரெட்டை தான் நம்ம ப்ரெட் டெசர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். சைடில் கட் பண்ணி வச்சுருந்தது தேவையில்லை, டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போ 3 எடுத்து வச்சு நடுவில் ஒரு லைன் போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இதை நம்ம 2 டிவிஷனாக தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் ஸ்லைசஸை தனித்தனியாக எடுத்து வைக்கிறோம். ஒரு ஸ்லைஸும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போது நான் இங்கே ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணிக்க போகிறதில்ல, ப்ளைனாகவே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லை கீ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ப்ரெட் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நமக்கு தேவையானது 2 சைடுமே நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அது வர மைல்டு ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த அளவுக்கு ப்ரௌனிஷ் கலரில் ஃப்ரை ஆகிருக்கு. இது போதுமானது. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம மாற்றிடலாம் பிளேட்டுக்கு. பாருங்கள், நம்மளுடைய ப்ரெட்டானது எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, ஆயில் எதுவுமே சேர்க்காமல். இப்போ நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவுள்ள பால் எடுத்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். பால் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக நான் பால் பவுடர் இங்கே சேர்த்துக்க போகிறேன். இதுதான் நம்மளுடைய ப்ரெட் டெசர்ட்டுக்கே ஒரு ஹைலைட்டடான சுவையை கொடுக்கும். ஸோ இப்போது ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பால் பவுடரில் காய்ச்சி வச்சுருந்த பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு 100 ml அளவுள்ள பாலை. இப்போ பாலையும் பால் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கெட்டிப்படாத அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கணும். பாருங்கள், நம்மளுடைய பால் அண்ட் பால் பவுடர் எவ்வளோ சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் எடுத்து வச்சு அதில் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிறோம். எல்லா ப்ரெட் ஸ்லைசஸையும் சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அப்புறம்
அப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருந்த பால் எல்லாத்தையுமே ப்ரெட்டு மேலே சூப்பராக ஊற்றி விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டு மேலேயும் நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலானது படணும். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பால் பவுடரை சேர்த்துக்கணும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருந்த முந்திரி பயிரை சேர்த்துக்கிறேன். உங்களுடைய விருப்பம் போல் வேறு ட்ரை ஃப்ரூட்ஸையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அது மேலே நம்ம வந்து சுகர் வந்து தூவி விட்டுக்கிறோம். இது நம்மளுடைய ஸ்வீட்னஸை பொறுத்தது. நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான ப்ரெட் டெசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் குக் பண்ண விடுங்க. இங்கே நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை வந்து நாம் சாஃப்டாக ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறி விடும்போது நம்மளுடைய ப்ரெட்டானது ரொம்பவே குழஞ்சி போகாமல் சாப்பிட்ற பதத்துக்கு ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டாலே போதும். பாருங்கள், இன்றைக்கான நம்மளுடைய ப்ரெட் டெசர்ட் ரெசிபி எவ்வளோ ஒரு சூப்பராக எம்மியாக வந்திருக்குன்னு. இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து சாப்பிட்ணுன்னு தோணும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமும் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.